அனைவருக்கும் ஆஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி ரங்கசுவாமியின் அன்பு வணக்கம். நாம் தற்போது தசாபுத்தி அந்தர அட்டவணை சார்ந்து கணக்கீட்டு ரீதியாக சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். தசாபுத்தி அந்தர அட்டவணையில் செவ்வாய் தசைக்கு 7 வருடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரிஜினல் தசாபுத்தி அந்தர அட்டவணையில் ஒரு வருடம் என்பது 360 நாட்கள் கொண்டதாக இருக்கிறது. அதாவது ஒரு மாதம் 30 நாட்கள் கொண்டதாகவும் 12 மாதங்கள் கொண்டது ஒரு வருடமாகவும் 360 நாட்கள் கொண்டது ஒரு வருடமாகவும் கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை உங்களிடம் இருக்கும் பஞ்சாங்கத்தில் நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்த ஜோதிடர்களிடத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்கங்களிலும் தசாபுத்தி அந்தர அட்டவணை பக்கங்களில் சரிபார்த்து கொள்ளலாம். ஆக ஒரு வருடம் 360 நாட்கள் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட தசாபுத்தி அந்தர அட்டவணையை தற்போதைய காலகட்டத்தில் ஒரு வருடம் 365 நாட்கள் என்று கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கணக்கீட்டுடன் ஒப்பீடு செய்யும் போது நாமெல்லாம் இதுநாள் வரை பயன்படுத்தி வந்த நடப்பு தசாபுத்தி அந்தர கணக்கீடு என்பது தவறாகவே அமைந்து விடுகிறது. அந்த வகையில் தவறான நடப்பு தசாபுத்தி அந்தர அட்டவணையை பயன்படுத்தி சில முயற்சிகளை மேற்கொண்டால் அத்தனை முயற்சிகளும் தவறாகவே முடிந்துவிடும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போய்விடும். மேலும் கஷ்ட நஷ்டங்களும் வந்துவிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் இந்த தவறான நடப்பு தசாபுத்தி அந்தர அட்டவணை சார்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், மேலும் மிகச் சரியான நடப்பு தசாபுத்தி அந்தர அட்டவணையை நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த வீடியோ காணொளி அமைகிறது. அந்த வகையில் செவ்வாய் தசை 7 வருடத்திற்கு ஒரு வருடம் 360 நாட்கள் என்ற கணக்கீட்டு அடிப்படையில் 2520 நாட்கள் வருகிறது. அதே நேரத்தில் செவ்வாய் தசை 7 வருடத்திற்கு ஒரு வருடம் 365 நாள் என்ற கணக்கீட்டின் அடிப்படையில் 2556.75 நாட்கள் வருகிறது. அதாவது 2556 நாட்கள் வருகிறது. ஆக ஒரு வருடம் 360 நாட்களுக்கும் ஒரு வருடம் 365 நாட்களுக்கும் உள்ள வித்தியாசம் 36 நாட்கள் வித்தியாசமாக வருகிறது. இது நேரடியாக கணக்கீடு செய்யும் போது, காலண்டர் ஆண்டுகள் கணக்கீடு செய்யும் போது அந்த கால் மற்றும் முக்கால் நாட்கள் நடைமுறைக்கு வராது. ஏனெனில் அறிவியல் வளர்ச்சியில் ஒரு வருடம் 365 நாள் என்று கணக்கீடு செய்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் 365 நாட்கள் கணக்கீடு செய்யப்படாமல் தொடர்ந்து 3 ஆண்டுகள் 365 நாட்களாகவும் 4வது ஆண்டை லீஃப் ஆண்டாக 366 நாட்களாகவும் கணக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. இது ஆங்கில காலண்டரிலும் பயன்பாட்டில் இருக்கிறது. தமிழ் பஞ்சாங்கங்களில் குறிக்கப்பட்டுள்ள ஆண்டு மாதம் கணக்கிலும் இதுதான் பயன்பாட்டில் இருக்கிறது. ஆக இந்த பயன்பாடு சார்ந்த விஷயத்தில்தான் தற்போது தவறுகள் இருக்கிறது. அந்த வகையில் உதாரணத்திற்காக ஒரு குறிப்பிட்ட தேதியிலிருந்து இந்த செவ்வாய் தசையை 7 வருடத்தை கூட்டும் போது எந்த மாதிரியான வித்தியாசங்கள் வருகிறது என்பதை பார்ப்போம். உதாரண தேதியாக 8/3/1985 செவ்வாய் தசை 7 வருடத்தை கூட்டும் போது இதில் ஒவ்வொரு வருடமும் 365 அல்லது 366 நாட்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அப்படி கூட்டி வரும்போது 8/3/1992 என வருகிறது. இப்படித்தான் கைப்படவும் கூட்டி போடுவார்கள். கம்ப்யூட்டர் ஜாதகங்களிலும் இப்படித்தான் கணக்கீடு வரும். இது தவறான கணக்கீடாகும். ஏனெனில் செவ்வாய் தசையில் கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு வருடமும் 360 நாட்களை கொண்டதாக இருக்கிறது. ஆக 360 நாட்களை கொண்ட செவ்வாய் தசை 7 வருடத்திற்கும் அதே உதாரண தேதியை கொண்டு கணக்கீடு செய்யும் போது 8/3/1985 என்கிற தேதியிலிருந்து செவ்வாய் தசை 7 வருடத்தை 360 நாட்களின் அடிப்படையில் கூட்டும்போது 31 ஜனவரி 1992 என்கிற தேதி செவ்வாய் தசை முடிவு தேதியாக வரும். ஆக இதுதான் மிகச் சரியான துல்லியமான நடப்பு தசாபுத்தி அந்தர கணக்கீடாகும். இதை 1க்கு 2 முறை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், கணக்கீடு செய்து பார்த்தால், சிந்தித்து பார்த்தால் எது சரி எது தவறு என்று உங்களுக்கே புரிய வரும், உங்களுக்கு புரியும். அந்த வகையில் இதுநாள் வரை பயன்படுத்தி வந்த தவறான தசாபுத்தி அந்தர கணக்கீட்டை புறந்தள்ளி ஒதுக்கிவிட்டு மிகச் சரியான நடப்பு தசாபுத்தி அந்தர அட்டவணையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒப்புயர்வற்ற பொதுநல நோக்கம்தான் ஆஸ்ட்ராலஜி டெம்பிள் நிறுவனத்திற்கு இருக்கிறது. அந்த வகையில் மிகச் சரியான நடப்பு தசாபுத்தி அந்தர அட்டவணையை ஆஸ்ட்ராலஜி டெம்பிள் இணையதளத்திலிருந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். கம்ப்யூட்டர் ஜாதகம் தயார் செய்வதற்கு பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த இடம் பதிவு செய்வதை போல இந்த மிகச் சரியான நடப்பு தசாபுத்தி அந்தர அட்டவணை தயார் செய்வதற்கு பிறந்த தேதி, பிறந்த நேரம் மற்றும்
உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் குறிக்கப்பட்டுள்ள தசாநாதனின் பெயர் மற்றும் இருப்பு வருடங்களை குறிப்பிட்ட தசையில் குறிப்பிட்ட வருடம் மாதம் மற்றும் நாட்கள் இருப்பாக எழுதியிருப்பார்கள், மீதமாக எழுதியிருப்பார்கள். அதையும் பதிவு செய்து மிகச் சரியான நடப்பு தசாபுத்தி அந்த அட்டவணையை 120 ஆண்டுகளுக்கு நீங்கள் பிறந்த வினாடி முதல் 120 ஆண்டுகளுக்கு 16 A4 பக்கங்களில் உங்களுக்கு தேவையான மொழியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மல்டி லிங்குவலாக பல மொழிகளில் இந்த மிகச்சரியான துல்லியமான நடப்பு தசாபுத்தி அந்த அட்டவணை உங்களுக்கு கிடைக்கும். தமிழ் ஆங்கிலம் கலந்தும், மலையாளம் ஆங்கிலம் கலந்தும், கன்னடம் ஆங்கிலம் கலந்தும், தெலுங்கு ஆங்கிலம் கலந்தும், ஹிந்தி ஆங்கிலம் கலந்தும் இந்த அட்டவணை கிடைக்கும். அந்த வகையில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களுடைய உற்றார் உறவினர் சுற்றத்தார் நட்பு வட்டத்தினருக்கும் அனைவருக்கும் இலவசமாகவே அஸ்ட்ராலஜி டெம்பிள் இணையதளத்தில் இருந்து மிகச் சரியான நடப்பு தசாபுத்தி அந்த அட்டவணையை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி ரங்கசாமி. நன்றி, வணக்கம். Thanks for watching. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.